அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரஃபி பற்றிய ஓல்டு கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஜாகிரஃபியில் வந்து நியர்பை ஒரு 10லேருந்து ஒரு 12 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் வந்து கொஞ்சம் பெருசாக கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கங்கை டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம் எது அப்படின்னா விசிறி வடிவ டெல்டா. ஸோ கங்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை வந்து மேற்கு வங்கம், அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜார்க்கண்டு, அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசலாம் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப படர்ந்து விசிறி மாதிரி வந்து காட்சி அளிக்கும். அந்த டெல்டா பகுதினா வந்து அந்த எப்படி சொல்கிறது, விசிறி தண்ணி வந்து அந்த இடத்துல வந்து சமமாக போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2வது கொஸ்டின் வந்து இந்தியாவின் 2வது முக்கிய உணவு பயிர் எது? கோதுமை. ஸோ 2வது இந்தியாவின் முக்கிய உணவு பயிர் கோதுமை. முதல் வந்து அரிசி. ஓகேங்களா? அடுத்து உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது யார்? எது? புயல் போன்ற பேரழிவுகள்? அப்படியா? கிடையாது. இயற்கை வளங்களை மிக சுரண்டல், பிறப்பிட உயிருக்கும் அயல் உயிரினங்கள் ஏற்படும் போயிட்டு வாழிடங்களை மாற்ற செய்யும் மனிதர்களின் நடவடிக்கை. வாழிடங்களை மாற்ற மனிதர்களின் நடவடிக்கை தான் உலக உயிர் பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து புளுவியோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? புளுவியோமீட்டர் எதனை அளக்க பயன்படுதுன்னா மழை அளக்க பயன்படுது. அடுத்து வந்து சூரியனுக்கு புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வானியல் தொலைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அடுத்து வந்து கடல் நீரின் ஓர்பியம் அதிகமாக காணப்படும் அச்சப்பகுதி எது அப்படின்னா 20 டிகிரி டு 30 டிகிரி பகுதியில் தான் கடல் நீரின் ஓர்பியம் வந்து அதிகமாக காணப்படுது. மஞ்சள் நிறமுடைய தாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? லிமோனைட் அப்படின்றது மஞ்சள் நிறமுடைய தாது. கீழ்கண்டவற்றில் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில் சதவீதத்தில் காடுகளின் பரப்பளவை கொண்டுள்ளது அப்படின்னா தீபகற்ப பீடபூமி. இந்தியாவில் வந்து எந்த பிரதேசம் அதிக அளவில் காடுகளை கொண்டுள்ள தீபகற்ப பீடபூமினா கர்நாடகாவுக்கு கீழே இருக்கிற பகுதி எல்லாமே என்னென்னு சொல்லுவாங்க? தீபகற்ப பீடபூமி அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் எவ்வளவோ? 2695 மீட்டர். ஆனைமுடியோடைய உயரம் வந்து 2695 மீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் இருக்குது. பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது? பாலைவனத்தின் நகை கிவா அப்படின்றத என்ன சொல்கிறாங்க? பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுது. அடுத்து மின்னணு கழிவுகள் அதிகமாக காணப்படும் உலோகம் எது? காப்பர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி ஈரநிலப்பகுதிகள். உயிரின பரவலின் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி ஈரநிலப்பகுதிகள். ஏன்னா ஈரநிலப்பகுதிகள் தான் அதிகமான உயிரினங்களும் வாழவும் முடியும் இல்லையா? உணவு மற்றும் தண்ணீர் அப்படின்றது திரவ சாதன வழிகடத்தல். திரவ சாதன வழிகடத்தல். கொசு மற்றும் ஈ அப்படின்றது என்னது? கொசு மற்றும் ஈ அப்படின்னா கடத்தி வழிகடத்தல். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா துணி மற்றும் ஊசினா பொருள் வழி கடத்தல். எச்சில் மற்றும் சளி துளி மற்றும் தூசி இதெல்லாம் காற்று வழி கடத்தல். அதாவது உணவு மற்றும் தண்ணீர் வந்து திரவ வழியாக வழி கடத்துகிறாங்க. அதாவது நாமெல்லாம் கடத்தப்படுது. கொசு மற்றும் ஈ என்ன பண்ணுது? ஒரு நோயை வந்து மற்றவங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்துது. துணி மற்றும் ஊசி வந்து பொருள் வழி, அதை வந்து பொருளும் குடிக்கிறோம் இல்லைங்களா? எச்சில் மற்றும் சளி வந்து காற்று மூலமாக பரவுதில்ல அது. போலோமீட்டரை பயன்படுத்தி இதனை அளவிடலாம். வெப்பக்கதிர்வீச்சு. போலோமீட்டர் வந்து எதற்கு பயன்படுது? வெப்பக்கதிர்வீச்சு. அடுத்து வந்து பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறது? ஜாரியா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் போல். ஓகேங்களா? பின்வரும் சுரங்கங்கள் எது தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கிறது அப்படின்னா ஜாரியா அப்படின்றதுல கிடைக்குது. இந்திய மேற்கு கடற்கரையின் மிகப்பெரிய துறைமுகம், மேற்கு கடற்கரையில் மிகப்பெரிய துறைமுகம் மும்பை துறைமுகம். ஓகேங்களா? அடுத்து வந்து ஜீலம் நதி உற்பத்தியாகும் மாநிலம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா காதர் அப்படின்னா என்னது? காதர் அப்படின்னா புதிய வண்டல் மண். ஸோ பாங்கர் அப்படின்னா பழைய வண்டல் மண். ரேகூர் அப்படின்னா வந்து அயன செர்னோசம். உசார் அப்படின்னா உவர்மண். உசார் அப்படின்றது எதை குறிப்பிடுது? உவர்மண். அடுத்து வந்து மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையகம். தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா நொய்டாவில் வந்து இருக்குது. நொய்டா அப்படின்ற பகுதியில் இருக்குது. எந்த பறவையின் பெயர் பாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்டப்பட்டு உள்ளது? ஃபீனிக்ஸ் பறவை. எந்த பறவையின் பெயர் வந்து ஃபயர் ஃபாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்ட பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னா ஃபீனிக்ஸ்
பீனிக்ஸ் பறவை. இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் எது? இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் மஜுலி அப்படின்றதான் இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம். ரிம் அலகை பயன்படுத்தி அலக பயன்படும் பொருள் எது? பேப்பர். ஸோ பேப்பர் அலக பயன்படும் அலகு என்னது? ரிம். லத்தீன் மொழி ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எது? நிவியா. ஸோ லத்தீன் மொழியின் ஒயிட், ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடை தழுவிய பெயரை கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எது? நிவியா. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுத்துக. செவ்வாய் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதை குறிக்குது? செவ்வாய் அப்படின்னா வந்து 2 துணைக்கோள்கள். வியாழன் தான் அதிகமான துணைக்கோள்கள் இருக்குது, 63 துணைக்கோள்கள். அடுத்து சனி வந்து பார்த்திங்க 60 துணைக்கோள்கள். யுரேனஸ் வந்து 27 துணைக்கோள்களை கொண்டு இருக்குது. அடுத்து வந்து 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. 1951 சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து சஹாரா பாலைவனத்தில் அமைந்திருக்கு. நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து சஹாரா பாலைவனம். உத்கல் சமவெளி தேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ள உத்கல் சமவெளி வந்து ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கு. உத்கல் சமவெளி எங்கே அமைந்திருக்கு? ஒடிசா மாநிலத்தில் அமைந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜீரோ தீர்க்க ரேகையும் ஜீரோ அச்ச ரேகையும் காணப்படுவது எங்கே அப்படின்னா தென் அட்லாண்டிக் மற்றும் தென் ஆப்பிரிக்கா பகுதிகளில். தென் அட்லாண்டிக் மற்றும் தென் ஆப்பிரிக்கா பகுதியில் ஜீரோ தீர்க்க ரேகையும் ஜீரோ அச்ச ரேகையும் வந்து காணப்படலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னா என்னது? சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு வந்து சென்னை. சடுதி மாற்ற கோதுமை வகை அப்படின்னா சபர்மதி சொனோரா அப்படின்றது வந்து எனது சடுதி மாற்ற கோதுமை வகையை குறிக்குது. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை தேஸ் வழியாக செல்கிறது. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை தேஸ் வழியாக செல்கிறது. எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. மிர்சாப்பூர் அப்படின்ற வழியாக தான் வந்து இந்தியாவில் மத்திய தீர்க்க ரேகை வந்து செல்லுது. மெண்டி பதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மெண்டி பதார் அப்படின்றது மேகாலயா மாநிலத்தில் அமைந்திருக்கு. மெண்டி பதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா மேகாலயா மாநிலத்தில் அமைந்திருக்கு. மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம். மேற்கு மத்திய ரயில்வே, இது ரயில்வே கோட்டங்களை பற்றி மொத்தம் பார்த்திங்கன்னா 13-15 இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ரயில்வே கோட்டத்துக்கும் தெற்கு ரயில்வேனா இப்போ சென்னை, ஓகேங்களா? அந்த மாதிரி மேற்கு மத்திய ரயில்வே அப்படின்னா என்னது? ஜபால்பூரில் வந்து அமைந்திருக்கு. அடுத்து மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது? காண்ட்லா. ஆனால் முன்னாடி பார்த்தோம்ல மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள மிகப்பெரிய துறைமுகம் வந்து மும்பை துறைமுகம். சப்போஸ் மும்பை கொடுக்கல அப்படின்னா நம்ம ரெண்டாவது ஏதாவது செலக்ட் பண்ணோம். காண்ட்லா. சென்னை, கொல்கத்தா, பாரதீப். ஸோ சென்னை, கொல்கத்தா அப்படின்றது ரெண்டுமே கிழக்கு கடற்கரையில் இருக்கிறது துறைமுகம். பாரதீப் அப்படின்றது தெரியல. காண்ட்லா அப்படின்றது மேற்கு கடற்கரையில் இருக்கிற துறைமுகம். காண்ட்லாவோடைய பெருசு எது அப்படின்னா மும்பை துறைமுகம். அடுத்து வந்து பார்த்தோன்னா மனசரோவார் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி எது? பிரம்மபுத்திரா. மானசரோவர் அப்படின்ற ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி வந்து பிரம்மபுத்திரா. பறவை பதா டெல்டாவிற்கு மிகச்சிறந்த உதாரணம். மிசிசிபி. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரிசல் மண் எனப்படுவது என்னது? ரீகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீகர் அப்படின்றதான் கரிசல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை அளவு என்ன? 1210 மில்லியன். இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. பின்வருவனவற்றுள் தவறான கூற்று காண்க. மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கக்கூடிய தல நீரின் அளவு கூடும். ஸோ மக்கள் தொகையை அதிகரிப்பின் காரணமாக வந்து என்னது? நீரின் அளவு கூடுமா? கிடைக்கக்கூடிய நீரின் அளவு குறையும். மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறையும். இது ரைட்டு, ஓகேங்களா? நீர்நிலைகள் தரக்குறைவிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமாகும். நீர்நிலைகளின் தரக்குறைவிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணமாகும். ரைட்டு தான். நீர்நிலைகளின் தரக்குறைவிற்கு நகரமயமாதலும் தொழில்மயமாதலும் காரணம் இல்லையா? நகரமாகும் போது பார்த்திங்கன்னா சென்னையிலே கிட்டத்தட்ட 1000 ஏரிக்கு மேலே மூடிட்டாங்க.
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழில்மயமாவதனால தொழிலில் அந்த தொழிற்சாலை கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே விட்றோம்? ஆற்றுலையும் குளத்துலையும் தான் விட்றோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து எது கீழ்கண்ட கூற்றுகள் தவறான கூற்றுகள் வந்து 2ம் 4ம். ஸோ அடுத்து வந்து ஆஸ்டிஷா என்றால் உரையாடு மென்பொருளின் பெயர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஆஸ்டிஷா என்றால் என்ன? ஆஸ்டிஷா அப்படின்றது உரையாடு மென்பொருளின் பெயர். அடுத்து ஏஇஜட் ஃபிஷோ தலைமையில் எந்த மாநிலம் இந்தியாவிற்கு எதிராக போராடியது? நாகாலாந்து. ஏஇஜட் ஃபிஷோ தலைமையில் எந்த மாநிலம் இந்தியாவிற்கு எதிராக போராடியது அப்படின்னா நாகாலாந்து மாநிலம். இந்திய அணுசக்தி கழகத்தின் தலைவர் யார்? இந்திய அணுசக்தி கழகத்தின் தலைவராக இருந்தவர் ஹேமி ஜே பாபா அப்படின்றவர் வந்து அந்த அணு விஞ்ஞானம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட தலைவராக இருந்திருப்பார். மலைக்கணவாய் மாநிலம். ஓகேங்களா? பூம்லா கணவாய் எங்கே இருக்குது அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார்டுங்லா கணவாய் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். நாதுலா வந்து பார்த்திங்கன்னா சிக்கிம். சிப்லா வந்து இமாச்சல பிரதேசம். ஓகேங்களா? அடுத்து வந்து பின்னொன்று எது தவறாக பொருந்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஜாவார் அப்படின்னா தாமிரம் அப்படின்றத குறிக்கலாம். ஜாவார் அப்படின்றது தாமிரம்ல. ஹட்டி அப்படின்னா தங்கம். ஜடுகுடா யுரோனியம். ஹசார்பாக் மைக்கா. ஜாவார் அப்படின்றது தாமிரம் கிடையாது. என்னென்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படுவது எது? வெண்ட். ஸோ இப்படி இருக்கும்ல, வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்திற்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு 1854. ஸோ உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரளவு பாசன திட்டம் அப்படின்றது உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்க. கங்கை கால்வாய் முதல் பாசனம் திறந்து விட்ட ஆண்டு எது? 1854. அது எந்த மாநிலத்தில் நடைபெற்றிருக்கு? உத்தரப்பிரதேசத்தில் வந்து நடைபெற்றிருக்கு. ஈரப்பதத்தினை அளக்க உதவும் கருவி சைக்ரோமீட்டர். ஸோ ஈரப்பதத்தினை அளக்க உதவும் கருவி வந்து சைக்ரோமீட்டர். இந்த அளக்க உதவும் கருவிகளை பற்றி கேட்குற கொஸ்டின் இது வந்து 4வது கொஸ்டின். கரெக்டுங்களா? சஹாரா பாலைவனம் என்பது வெப்ப பாலைவன சுழலமைவு. அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர் என்ன? உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர் பேலியோ ஃபோல்டர் அப்படின்றது உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கணினி எனும் மின்னணு சாதனத்தை கண்டுபிடித்தவர் சார்லஸ் பேஜ். நமக்கு தெரிஞ்சிருக்கும், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அனைத்து வகையான மின்னணு தொடர்புகளையும் உள்ளடக்கியவை என்ன சொல்கிறாங்க? மின்னணு மற்றும் அனலாக் வகை. தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அனைத்து வகையான மின்னணு தொடர்பையும் உள்ளடக்கியவை மின்னணு மற்றும் அனலாக் வகை. அடுத்து வந்து எந்த அமைப்பு உலக மனித உரிமையை ஈடுபாட்டுடன் முன்னிறுத்தி சென்றது? எந்த அமைப்பு உலகில் மனித உரிமையை ஈடுபாடுடன் முன்னிறுத்தி சென்றது? யுஎன்எஃப்பிஏ அப்படின்ற அமைப்பு. யுஎன்எஃப்பிஏ. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் அமைந்துள்ள அணுமின் உற்பத்தி நிலையத்தை பொறுத்துக. ஓகேங்களா? அணுமின் நிலைய உற்பத்தி மகாராஷ்டிரா அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா தாராப்பூர். மகாராஷ்டிரா வந்து என்னது? தாராப்பூர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகா அப்படின்றது கைகா. ராஜஸ்தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராவுபட்டா. தமிழ்நாடு வந்து யாருக்கு தெரியும்? எல்லாத்துக்குமே தெரியும், கூடங்குளம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூட்ரோஃபிகேசினால் மீனின் இறப்புக்கு காரணமாக இருப்பது என்னது? ஆக்சிஜன் அளவு குறைவதா? ஸோ யூட்ரோஃபிகேஷன் மீனுன்னு கிடையாது, எல்லா மீன்களுக்குமே வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருந்தால் சாவறதுக்கான வாய்ப்பு கிடையாது இல்லைங்களா? பாசிகள் எண்ணிக்கை அதிகமாவதால் அது பாசிகளுக்கு தான் அதுக்கு உணவு அதிகமாக கிடையாது. பாசிகள் எண்ணிக்கை குறைவதனால பாசிகளுடைய உணவு மட்டும் சார்ந்தது கிடையாது. ஆனால் ஆக்சிஜன் அளவு குறைந்தால் மீன் மட்டும் மனுஷனும் மறுகையாக தான். ஓகேங்களா? பிறப்பிலே எல்லா மனிதர்களுக்கும் சமம் என்று கூறியவர் யார்? பிறப்பிலே எல்லா மனிதர்களும் சமம் ஜான் லாக். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றான யுனெஸ்கோ தேச ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் நடைமுறைக்கு வந்தது 1945.
1945 என்ன பண்ணிருப்பாங்க, ஐக்கிய நாடுகள் சபையில் வந்திருக்கும். அடுத்து உலகிலேயே மிக உயரமான பீடபூமி அது திபெத் பீடபூமி, இந்தியாவுக்கு மேலே இருக்குது திபெத் பீடபூமி. இந்திய பிறப்பு விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஸோ இது புது கொஸ்டினாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ பிறப்பு விகிதம் ஒரு ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை ஆண்டின் மத்தியில் மக்கள் தொகை இன்ட்டு 1000 பெருக்கிக்குவாங்களாம். அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி எதுவும் தொடர்புடையது. இளஞ்சிவப்பு புரட்சி ஃப்ரூட்ஸ். எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் இதில் கேட்டு வச்சுருக்காங்க. சபதத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவி சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படும் கருவி டெசிபல் மீட்டர். இந்தியாவின் மிகப்பெரிய அலையாய்த்தி காடுகள் எது? சுந்தரவனக்காடுகள். சுந்தரவனக்காடுகள் எங்கே இருக்குது? மேற்கு வங்கத்தில் இருக்குது. உலகின் உயரமான சாலை இவற்றிற்கு இடையே கட்டப்பட்டுள்ளது. மானாவிலிருந்து லேக் வரை. மானாவில் உலகின் உயரமான சாலை எங்கு கட்டப்பட்டுள்ளது? இவற்றுக்கிடையே மானாவிலிருந்து லேக் வரை கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டுவிஸ்டார்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. டொரானடோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் தேச அளவிற்கு அதிகமாக கண்டறிதல். 63 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லலாம்? சூறாவளின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி கொஷின்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். அடுத்த பார்ட் 2வில் பார்க்கலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா 16 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி 16 நிமிஷம் பார்க்குறவங்க ஒன்றும் பெருசாக அதிகமாக கிடையாது. நம்ம இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் அனுப்பி விட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே. பாய்.